வணக்கம் தலைமைகளே. இந்த பதிவு ஒரு எதர்ச்சியாக நிகழ்ந்த பதிவு. கமெண்ட்டுகளை படித்து வரும்போது ஒரு கமெண்ட்டை படிக்கும்போது இந்த பதிவை பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மார்ச் மாதம் நான் ஒரு பதிவு பேசியிருந்தேன். இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் பசிலால் ஸ்முட்ரிக் அப்படிம்பாரு. இந்தியாவிற்கு மிக நெருக்கமாக செயல்படக்கூடியவர். இந்தியாவிற்கு நேரில் இஸ்ரேல் மக்கள் குடியிருக்கும் பகுதியை பார்த்துட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து மாபெரும் ஒப்பந்தங்களை வருகின்ற காலத்தில் இஸ்ரேலும் இந்தியாவும் பெரிய அளவு வர்த்தகம் செய்யக்கூடிய ஒப்பந்தங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றியவர். இந்தியாவிற்கு மிக நெருக்கமானவர் இந்த ஸ்முட்ரிக். இவருடைய மகன்ல ஒருவன் லெபனான்ல இசபுல்லா கூட சண்டையிடும் சூழல்ல அந்த சண்டை களத்தில் இருந்தான். கிவாதி பிரிகேட்ல எலைட் இன்ஃபென்ட்ரி அப்படிம்பாங்க. அதாவது கிவாதி பிரிகேட் அப்படிங்கிறது சிறப்பு அதிரடிப்படை, முன்னே சண்டையிடக்கூடிய, அதாவது கள முனையில முன்னால் சென்று சண்டையிடக்கூடிய படைப்பிரிவு. இப்போ நீங்க இஸ்ரேலில் ஒன்று புரியும். ஒரு நிதியமைச்சரின் மகன் லெபனான் பிரச்சனைக்குரிய பகுதி என்றாலுமே கள முன்னணியில களத்தில் முன்னுக்கு அவரது மகனை அனுப்புவது இயல்பான ஒன்று. அவரல்ல பென்யமீன் நெத்தன்யாகு மகனுக்கும் அதே கதிதான். கள முன்னணியில இப்படி இவங்களுடைய மிகப்பெரிய தலைவர்களின் மகள்கள் பணியாற்றுவது இயல்பு, உயிரை கொடுப்பதுமே இயல்பு. இப்போ வருகின்ற தேர்தலில் ஜெய்பார் என்று சொல்லப்படக்கூடிய காடி அவர் தான் வருகின்ற தேர்தலில் அவருக்கும் நெத்தன்யாவுக்கும் ரொம்ப போட்டி கடுமையா இருக்கு. அவர் தன்னுடைய மகனை காசாவில் இழந்தார். முன்னணி சண்டை பகுதிக்கு அனுப்பி மருமகன்களை அங்கேயே இழந்தார். இப்படி தலைவர்கள் தளபதிகள் இஸ்ரேல்ல ஒரு முன்னுதாரணமாக இருப்பாங்க. இந்த ஸ்முட்ரிக்கோட மகன் கிவாதி பிரிகேட்ல இருந்து இன்ஃபென்ட்ரி எலைட் யூனிட் அந்த சண்டையில் இருக்கும்போது இசபுல்லா ராக்கெட் தாக்குதலுக்கு உள்ளாக்கி அந்த மகனும் கூட இருந்த 8 பேர் 9 பேர் மிகப்பெரிய அளவு காயம்பட்டாங்க. 6 பேர் சீரியஸா போனாங்க. 3 பேர் சிறிய காயத்தில் இருந்தாங்க. அந்த 6 பேர்ல இந்த ஸ்முட்ரிக்கோட மகன் உயிருக்கு போராடும் உயிர் போகும் நிலைக்கு போனான். ஸ்முட்ரிக்குடைய மகனுடைய பெயர் பினயா ஹெப்ரான். ஹெப்ரான் தான் ஹெப்ரான் அப்படிம்பாங்க. நான் சொன்னதை விட ஸ்முட்ரிக்கு சொன்னதை விட அந்த மகனுக்கு மிகப்பெரிய அளவு உயிர் போகக்கூடிய காயம் ஏற்பட்டிருந்தது. அதுதான் உண்மை. ஆனால் தகவலில் சொல்லப்பட்டது குறைவாக தான் சொல்லப்பட்டிருந்தது. கல்லீரல்கள் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகள், ரத்தம் மிகப்பெரிய அளவு இருக்கும் பகுதி, இதெல்லாமே அந்த ராக்கெட்டுடைய ஷார்ப்னர் கூர்மையான பகுதிகள் பட்டு உயிர் போன நிலையில் தான் அந்த ஹெலிகாப்டர் மூலமாக தூக்கி மருத்துவமனையில் சேர்த்தாங்க. அந்த சமயத்தில் ஸ்முட்ரிக் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாரு. அந்த புகைப்படம் தான் என் மனசை மிகவும் தொட்டிருந்தது. அந்த மகன் உயிருக்கு போராடும் சூழல்ல இவர் ஒரு செல்ஃபி எடுத்து, மகனோடு சேர்ந்து செல்ஃபி எடுத்து இந்த மாதிரி காயத்தை பற்றி சொல்லி அவனோடு இருப்பதற்கு இன்னும் ஒரு நாளை கூட்டி கொடுத்த கடவுளுக்கு நன்றி, என் மகனோடு நான் இன்னும் ஒரு நாள் இருப்பதற்கு நன்றின்னு சொல்லிட்டு, இதை பார்ப்பவர்கள் என் மகனுக்காக வேண்டுதல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த புகைப்படம், அந்த சூழல் என்னை ஒரு மாதிரியா என் மனசை பண்ணிச்சிருந்தா அந்த புகைப்படத்தை வெளியிட்டு அவர் சொன்னதையும் வெளியிட்டுட்டு அந்த பதிவை அதோட நான் மறந்துட்டேன். கிட்டத்தட்ட 44,000 பேர் 44K அந்த பதிவை பார்த்துருக்காங்க. 634 கமெண்ட் வந்திருக்கு. இன்னைக்கு தான் ஒரு கமெண்ட்டை படிக்கும்போது அதுக்குள்ள போக நேர்ந்தது. 634 கமெண்ட்டுமே நேர்மறையான கமெண்ட்டுகளாக வந்துருச்சு. அதிகமான இந்து மக்கள், கணிசமான கிறிஸ்துவ மக்கள் அந்த மகனுக்காக வேண்டுதல் செய்கிறோம், அவனுக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லி 634 கமெண்ட்டும் அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு மொத்தமாக படித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் சரி, இத்தனை பேர் பிரார்த்தனை செய்திருக்கிறாங்களே, அங்கே என்ன நடந்திருக்கும்? மார்ச் 6ஆம் தேதி நடந்த தாக்குதல் இது. இன்னைக்கு என்ன நடந்திருக்கும் ஜூலையில் அப்படின்னு சொல்லி அதை ஒட்டி ஆய்வு பண்ணேன். நிச்சயமாக அந்த பதிவில் அத்தனை பிரார்த்தனைகள் 634 பேர் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் என்று சொன்னது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய பதிவு தான். அதுவுமே மார்ச் 6ஆம் தேதி அந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஸ்முட்ரிக் மிக அழுகையோடு அந்த புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாரு. இப்போ ஆய்வு பண்ணும்போது மார்ச்சுக்கு அப்புறம்
மே மாசத்துல அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, இஸ்ரேலுடைய தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில முதல் கேள்வியே இதுதான், ஸ்முட்ரிக் உங்களுடைய மகனுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டார். நிருபர் கேட்டதுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. என்னுடைய மகனுடைய விஷயத்தில் அற்புதங்கள் நடந்தன அப்படின்னாரு. மிராக்கல்ஸ் அப்படின்னு பயன்பட்டார். அற்புதங்கள் என் மகன் விஷயத்தில் நடந்தது. மருத்துவர்களே எதிர்பார்க்கல. அவனுக்கு சொல்லப்பட்ட காயம் என்று சொல்லப்பட்ட காயம், ஸ்முட்ரிக்ட சொல்லப்பட்ட காயம் மிக குறைவாக தான் சொல்லியிருந்தாங்க. நேரில் பார்க்கும்போது அதனுடைய வீரியம் புரிந்தது. ஆனால் மருத்துவ உலகம் எதிர்பாராத வண்ணம் அவன் நாளுக்கு நாள் சுகமடைந்து வெளியே வந்தான். இது ஒரு மிராக்கிள், அற்புதங்கள் அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருந்தார் மே மாசத்துல. இப்போ அந்த மருத்துவமனை சிகிச்சை முடிந்து மறுவாழ்வு மையம்பாங்க, அங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லி கொடுப்பது, அடுத்த பயிற்சிகளை கொடுக்கும் நிலையத்தில் இருக்கும்போது தான் இந்த பேட்டி அவர் கொடுத்திருந்தாரு. வருகின்ற வாரங்களில் அவனை என் வீட்டுக்கு கூட்டி செல்வேன், அதற்கப்புறம் அவனை லெபனானுக்கு சண்டைக்கு அனுப்புவேன் அப்படின்னு ஸ்முட்ரிக் பேசியிருந்தாரு. அப்போ பேசும்போது அவன் சொன்னார், நான் என் மகனை பார்க்கும்போதெல்லாம் என் மகன் எப்போ பார்த்தாலும், அப்பா லெபனானை முழுசுமா முடிச்சிடாதீங்க, எனக்காக கொஞ்சம் மீதி வையுங்கள் லெபனானை, நான் வந்து லெபனானில் ஏதாவது செய்ய வேண்டும், எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்கப்பா, மிச்சம் வைத்து என்னை அங்கே அனுப்புங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். நான் பதிலுக்கு சொன்னேன், நீ வீட்டுக்கு வந்தனையே உடனே நீ லெபனானுக்கு தான் போக போற, உனக்கான பணி அங்கே காத்திருக்கிறது, மீதம் வைத்துலும் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி மே மாதம் பேட்டி கொடுத்திருந்தார். உண்மையாகவே மிகப்பெரிய ஆச்சரியம்தான். அவனுக்கு பட்ட காயம் வந்து மிகப்பெரிய காயம். வயிற்றை துளைத்து அந்த சார்பனர் உள்ள போய் கல்லில் அடிச்சிருந்துச்சு. அதை தாண்டி அதிகமாக ரத்தம் இருக்கும் ஒரு பகுதியை தாக்கி இருந்தது, இன்னும் தாக்கிருச்சு. பிழைத்து வருவதே கடினம் என்ற சூழல்ல பிழைத்து வந்து சண்டை களத்திற்கு திரும்ப அதே லெபனானுக்கு போய் அடிச்சு நொறுக்குவேன்னு சொல்லி அவர்கள் பேசுவது மருத்துவமனையை தாண்டி புனரமைப்பு வாழ்வு மையத்துக்கு வந்து விட்டது. அடுத்த வாரம் வந்து சண்டைக்கு போவான், அவனை சண்டைக்கு அனுப்புவேன் என்று ஸ்முட்ரிக் சொன்னதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம்தான். அவர் வந்து பிரார்த்தனை செய்ய சொன்னார், அதை அப்படியே நான் வெளியிட்டேன். இதில் இடையில வந்து நான் வந்து மிகப்பெரிய அளவு கடவுளை நம்பிக்கிட்டு அதை பார்த்து பிரார்த்தனைலாம் செய்யலை. ஆனால் பிரார்த்தனை செய்பவர்கள் நம்பிக்கை மீது எனக்கு மிகப்பெரிய மதிப்புண்டு. பிரார்த்தனை செய்பவர்கள், கடவுளை நம்புவர்கள், அவர்களுடைய நம்பிக்கை மீது மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டு. ஒரு நாளும் நான் கிண்டல் பண்ணி யாரையுமே பேசியதில்லை. நான் கடவுளை நம்பாது, அது என்னோட இருக்கும். ஸ்முட்ரிக்கோட புகைப்படத்தை பார்த்துட்டு, அவருடைய மகனுடைய புகைப்படத்தை பார்த்து மிக அழகாக பதிவு செய்து அது என்னுடைய கடமையாக கருதி வெளியே விட்டேன். ஆனால் நான் பிரார்த்தனை செய்யலை. ஆனால் 634 பேர் பிரார்த்தனை செய்து கமெண்டா போட்டிருந்தாங்க, 44,000 பேர் பார்த்துருந்தாங்க. இந்த கூட்டு பிரார்த்தனைகள், கூட்டு மனது நல்லெண்ணங்கள் மதங்களை தாண்டி பெரும்பான்மை இந்து மக்கள் தான் பிரார்த்தனை செய்தோம் அப்படின்னு கடவுள் பேரை சொல்லி, நான் ஈசனை வழிபட்டேன், நான் முருகனை வழிபட்டேன், சிவனை வழிபட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பதிவு பண்ணியிருந்தாங்க. கணிசமான எண்ணிக்கையில் கிறிஸ்தவ மக்களுமே பதிவு பண்ணியிருந்தீங்க நாங்கள் பிரார்த்தனை செய்தோம்னு சொல்லி. இது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் சொன்னார், மிராக்கிள் நடந்தது, அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது சொன்னார். நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் கடவுள் கேட்டிருப்பார், அதற்கான நேர்மறையான பதிலை கடவுள் கொடுத்திருப்பார்னு சொல்லி தான் நான் இந்த பதிவில் நினைக்கிறேன். மற்றபடி என்னுடைய நம்பிக்கைகள் என்னோடு மட்டுமே இருக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நன்றி சொல்கிறேன், உங்களுடைய பிரார்த்தனைகளை மதிப்பளிக்கிறேன். இப்படி கூட்டு நல்லெண்ணங்கள், கூட்டு பிரார்த்தனைகள் மிகப்பெரிய அளவு அதிசயங்களை செய்யும் என்ற நம்பிக்கைக்கும் மதிப்பளிக்கிறேன். நன்றிகள்.